அப்போஸ்தலர் 27 அதிகாரம் 25 மனுஷரே, திடமனதாயிருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியை நோக்கி கப்பலில் பயணம் செய்தபோது பல நாட்களாக கப்பல் பலவிதமான சோதனைகளை கடந்து சென்றது. பெருங்காற்று, தொடர்மழை, கப்பற்சேதம் என தொடர்ந்து வாழ்வா சாவா என்ற போராட்டமான சூழ்நிலைகள் வழியாக பயணம் செய்தனர். அந்த கப்பலில் பவுலோடு இன்னும் 276 பேர் பயணம் செய்தனர். அனைவரும் ஒரே விதமான சோதனையான சூழ்நிலைகளையே சந்தித்தனர். இருப்பினும் அந்த போராட்டமான பதட்டமான சூழ்நிலையில் பவுலும் மற்றவர்களும் ஒரே விதமாக காணப்படவில்லை. பயம், பதட்டம், நம்பிக்கை இழப்பு, சோர்வு, மரண பயம், குழப்பம் ஆகியவை பயணிகளை தாக்கியது. ஆனால் பவுலிடமோ நம்பிக்கை, தெளிவு, உறுதி, தைரியம் ஆகியவை காணப்பட்டன. காரணம், அப்போஸ்தலனாகிய பவுலிடம் தேவ பிரசன்னம் காணப்பட்டது. எனவேதான் தனி மனிதனாக மிக குழப்பமான சூழ்நிலையிலும் தனித்து நின்றும் மற்றவர்களுக்கு நம்பிக்கையூட்ட முடிந்தது. கொந்தளிப்பான சூழ்நிலையின் நடுவிலும் தேவ ஐக்கியத்தை அவனால் உணர முடிந்தது. பவுல் பயணம் செய்கிறான் என்பதற்காக தேவனாகிய கர்த்தர் அந்த கப்பலை ஆபத்தில்லாத சூழ்நிலைகளின் வழியாக போகச் செய்யவில்லை. ஆனால் சிக்கலான அந்த வேளையிலும் பவுலுக்கு தம்முடைய பிரசன்னத்தை அளித்து ஒரு நம்பிக்கையோடு பயணத்தை தொடர செய்தார். காரணம், அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனாகிய கர்த்தரை உண்மையாக பின்பற்றினான். எனவே தேவ பிள்ளைகளே, சில நேரங்களில் எல்லோருக்கும் நடப்பது போலவே சோதனையான காரியங்கள் கர்த்தரை உண்மையாக பின்பற்றுபவர்களுக்கும் நடக்கும் என்பதை இதன் மூலம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனை உணர்ந்தோமானால் அப்போஸ்தலனாகிய பவுலிடம் இருந்த அதே நம்பிக்கையும் தைரியமும் நம்மிடம் காணப்படும். அதற்கு தேவனாகிய கர்த்தரை உண்மையாக பின்பற்ற வேண்டும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.